உலகின் மர்ம பகுதிகளில் ஒன்றான மெக்சிகோவில் மௌன மண்டலம் உள்ளது. அங்கு சென்றால் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் எதுவுமே வேலை செய்யாது, ரேடியோ சிக்னல்ஸும் கிடைக்காது. இப்படி எதுவுமே கிடைக்காத பகுதியாக உள்ள அந்த இடத்தில் மர்மங்களை அவிழ்க்க பல ஆண்டுகளாக ஆய்வாளர்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இதுவரை விடை கிடைத்த பாடில்லை. இந்த மௌன மண்டலம் பற்றித்தான் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். நிலவில் தண்ணீர் உள்ளதா, செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வசிக்க முடியுமா போன்ற ஆய்வுகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பிரபஞ்சத்தில் பூமியைப் போல வேறு ஏதேனும் கிரகங்களில் உயிர்கள் வசிக்கிறதா, வேற்று கிரகவாசிகள் உண்மையில் உள்ளனரா, இல்லை அதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா என்றெல்லாம் ஆய்வில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். பூமிக்கு அப்பால் பல மைல் தொலைவில் விண்வெளியில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பல ஆய்வுகளையும் நம்ம விஞ்ஞான உலகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி செய்யும் போது நாம் வசிக்கும் பூமியிலேயே இன்னும் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் உள்ளன. பெர்முடா முக்கோணம் போன்ற சில இடங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் மெக்சிகோவில் விடை தெரியாத ஒரு மர்ம மண்டலம் உள்ளது. இது மௌன மண்டலம் என அழைக்கப்படுகிறது. அந்த பகுதிக்கு சென்று விட்டால் அங்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கருவியும் வேலை செய்யாத, செயலிழந்து விடுகிறதாம். அப்படி என்னதான் அங்கு இருக்கிறது என்பது பற்றியும் இந்த மௌன மண்டலம் குறித்தும் பார்க்கலாம். மெக்சிகோவின் சிகுவாகுவா பாலைவனத்தில் அமைந்துள்ள மௌன மண்டலம் என்ற பகுதி மின்னணு சாதனங்கள் மற்றும் ரேடியோ சிக்னல்களை செயலிழக்க வைக்கிறது. இதுதான் விஞ்ஞானிகளை தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளிலிருந்து 25 மைல் தொலைவில் உள்ள இந்த இடம் உலகத்துடனான தொடர்பையே துண்டிக்கிறது. தொலைக்காட்சி, வானொலி, ஷார்ட்வேவ் மற்றும் செயற்கைக்கோள் சிக்னல்களும் கூட அங்கு செல்வதில்லை. 1970ஆம் ஆண்டில் அமெரிக்க ஏவுகணை விபத்துக்குள்ளான போது மௌன மண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி தொடங்கியது. விசாரணைக்கு அனுப்பப்பட்ட அமெரிக்க விமானப்படை குழு GPS கருவிகள் உட்பட அனைத்து மின்னணு உபகரணங்களும் செயலிழந்திருப்பதை அப்போதுதான் கண்டார்கள். இதனால் அந்த குழு இதற்கு மௌன மண்டலம் என பெயரிட்டது. இந்த பாலைவனம் நீண்ட காலமாக இருண்ட மண்டலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த நிகழ்விற்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. அமெரிக்க ஆய்வுக்கு பிறகு மெக்சிகோ அரசு அந்த பாலைவனத்தில் ஒரு பெரிய ஆய்வகத்தை நிறுவியது. அது தி ஜோன் என அறியப்படுகிறது. அரசாங்கம் அங்கு ரகசிய ஆராய்ச்சிகளை நடத்துவதாக ஒரு யூகம் உள்ளது. மௌன மண்டலத்திற்கு காந்த பண்புகள் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இது மின்னணுவியல் செயலிழப்புக்கு காரணமாக இருக்கலாம். இருப்பினும் இந்த பண்புகளின் தோற்றம் மர்மமாகவே உள்ளது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி தெதிஸ் கடல் என்று அழைக்கப்பட்ட ஒரு கடலாக இருந்தது என்று ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த பாலைவனத்தின் தற்போதைய மேற்பரப்பு பண்டைய கடல் பரப்பின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. உள்ளூர் வாசிகள் இந்த பாலைவனத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்லது ஏலியன்கள் இருப்பதாக கூறுகின்றனர். அவர்கள் வானத்தில் அசாதாரணமாக ஒளிரும் காட்சிகளையும் தானாகவே தீப்பிடித்து எரியும் தாவரங்களையும் கண்டதாக தெரிவித்துள்ளனர். மௌன மண்டலம் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சாகச பிரியர்கள் என அனைவரையும் கவர்ந்து வருகிறது. இது உலகின் மிகவும் மர்மமான மற்றும் விளக்கப்படாத பகுதிகளில் ஒன்றாகவே நீடிக்கிறது. Subscribe to One India and never miss an update.